நம்ம குபுஸ்தான் டூரில் குபுஸ்தான் கல்ச்சரல் ராக் ஃபார்மேஷன்ஸை பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்தது தான் 25,000 இயர் ஓல்ட் மட் வால்கானோவை பார்க்குறதுக்கு. இதை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி போனோம், என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க என் கூடவே சேர்ந்தே எல்லா விஷயங்களையும் பார்க்கலாம். இப்போ குபுஸ்தான் டூர் முடிச்சு அடுத்த ஒரு 10 மினிட்ஸ் வந்து டிரைவில் வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணாங்க. நம்ம மட் வால்கானோ போக போகிறோம். ஆனால் அதுக்கு வந்து தனியாக நம்ம வந்து காரில் போக முடியாது போல். அதுக்கு வந்து தனியாக ஒரு ரெண்டல் காரில் தான் நம்ம போகிறோம். இதுதான் வந்து அந்த காரு. இதில் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் மட் வால்கானோவுக்கு. நார்மல் கார்லாம் போகாதான். அதனால் இங்கே டூரிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாப் பண்ணி வேறு கார்லலாம் ஏறிட்டு இருக்காங்க போகிறதுக்கு. இவர் தான் நம்மளை வந்து பத்திரமா கூட்டிகிட்டு போக போகிறாரு, மிஸ்டர் டேரான். நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கோம் அப்படிங்கிறாரு. நம்ம வந்து எப்படி போறோம்னு பாருங்க. டேரான் வந்து எப்படி வண்டி ஓட்டுறோம், புயல் வேகத்தில் வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. ரோடு ரொம்ப மோசமா இருக்கு. ரோலர் கோஸ்டர்ல போற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ரோடு ரஃப்பாக இருக்குது, வெதர் டஃப்பாக இருக்குன்னு நம்மளே பயத்தில் நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துருந்தா நம்ம டிரைவர் பண்ணுறதை பார்த்தா இன்னும் பீதியாக இருந்துச்சு. ஹிந்தி பாட்டை போட்டுட்டு கையை விட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டே போனார். வேறு வழி இல்லாமல் அதையும் என்கரேஜ் பண்ணிவிட்டு எப்படா மட் வால்கானோ இருக்கிற இடத்துல எங்களை கொண்டு சேர்ப்பேன்னு நினச்சிட்டு அடுத்த 20 நிமிஷம் ட்ராவல் பண்ணோம். மட் வால்கானோ பக்கத்தில் போக போக ரோட்டில் நிறைய சகதியை பார்க்க முடிஞ்சுது. ரோடு இன்னும் ரொம்ப மோசமாகிட்டே போச்சு. நம்ம டிரைவர் அவர் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் காமிச்சு நம்மளை கொண்டு போய் ஒரு வழியாக மட் வால்கானோ இருக்கிற இடத்துல போய் சேர்த்தாரு. வண்டியில் இருந்து இறங்கினா காற்றுனா காற்று, அப்படி ஒரு காற்று. நம்மளால் நிற்கவோ நடக்கவோ கூட முடியலை. நம்ம இதுவரை பார்த்த இடங்களில் இது ரொம்ப வித்தியாசமான ஒரு இடமா இருந்துச்சு. உலகத்தில் தான் இருக்கோமா இல்லை வேறு கிரகத்துக்கு வந்தோமான்னு யோசிக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக வந்து சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மார்ஸோட லேண்ட்ஸ்கேப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ நம்ம இங்கேருந்து வந்து இன்னொரு பெரிய மட் வால்கானோ இருக்க இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னாரு 5 மணி நேரத்துக்கு. ஸோ இங்கேருந்து போகிறோம். இங்கே வந்து ஒழுங்காக நல்லா பேச முடியல. ஏன்னா காற்றுன்னா நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி காற்று பார்த்துருக்கே மாட்டோம். பயங்கர காற்று. ஆக்சுவலாக ஒரு மனுஷனால் நிற்கவே முடியாது, அந்த அளவுக்கு காற்று. கீழே உள்ள போகிறோம் மாதிரி தான் போகிறோம் எப்போவுமே. பயங்கர காற்றா இருக்குது. சின்ன பசங்கள்லாம் பறந்துடுவாங்க போல், கொஞ்சம் குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்தோம்னா அந்த பயங்கர காற்று. நம்ம வந்து அவர்கிட்ட சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான், நான் உங்கள் கூட வரேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக போங்க அப்படின்னு. ஏன்னா வந்து இந்த ரோடு வேறு பயங்கர மோசமாக இருக்குது. நம்ம ஆள் வேறு பயங்கர அட்வென்ச்சரஸான ஆள் போல். அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். டெரெயினும் பயங்கரமாக இருக்குது. அவர் ஓட்டுறது அந்த மாதிரி இருக்குது. நம்ம டிரைவர் நம்ம கையை டைட்டாக பிடிச்சிட்டு பெரிய மட் வால்கானோவோட பீக்கை நோக்கி ஃபாஸ்ட்டாக 3 பேரும் ஓடணும். அப்படி மட்டும்தான் அங்கே ஏற முடியும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக காற்றடிச்சிட்டு இருந்துச்சு. மேலே போய் அந்த பெரிய மட் வால்கானோவையும் பார்த்துட்டு வந்ததுக்கு ஆதாரமாக கொஞ்சம் ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு அங்கே இருந்து கிளம்பணும். புயல் வேகத்தில் காற்று மாதிரி போயிட்டுருக்கோம். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உட்காரவே முடியல, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். டேரான் வந்து ரொம்ப நல்ல டைப் இருக்குது. நிறைய பேசணும்னு தோணிது போல். டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி நாங்கள் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அவர் வீட்டுக்கெல்லாம் வர சொன்னார். வீட்டுக்கு வந்து என்ன சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு. ஆனால் நமக்கு டைமெல்லாம் இல்லாததுனால ப்ராப்ளம் அவங்க வீட்டுக்கெல்லாம் போக மாட்டோம். இருந்தாலும் வந்து ரொம்ப நல்ல மனுஷனாக இருந்தார். ஏன்னா நார்மலாக யாரோ ஒருத்தரை பார்த்தவங்கள வீட்டுக்கெல்லாம் கூட மாட்டாங்க. பட் நார்மலாக வந்து டூரிஸ்ட் கைடு இந்த மாதிரிலாம் இருந்தாங்க, எவ்வளோ காசு அடிக்க முடியுமோ அவ்வளோதான் அடிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பட் அந்த அவர் வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டாரு. ரொம்ப நல்ல மனசுள்ள ஆளாக இருக்கார். இப்படி தான் இருந்தது மட் வால்கானோங்கிற அபூர்வமான அந்த இடம். சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம வேற ஒரு கிரகத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல். உங்கள் அசர்பைஜான் ட்ரிப்பில் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் 4000 வருஷமாக இயற்கையாகவே கொழுந்து விட்டு எரியிற தீயை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸை பார்ப்போம். அது வரைக்கும் பபாய், அஜய், ஓவர் அண்ட் அவுட்.